Okay, exercise 2.3 ல 5th question பார்க்கறோம் பாருங்க. What is the time at 100 hours after 7 am? 7 மணிக்கு அப்புறத்துல இருந்து 100 மணி நேரம் கழிச்சு என்ன டைம் வரும்னு கேக்குறாங்க. 100 hours கழிச்சு என்ன டைம் வரும்? So now your time is 7. After 100 hours னா 100 பிளஸ் பண்ணுங்க. கான்குரியன்ஸ் எடுங்க. மாடுலோ இது வந்து இந்தியன் டைமே போட்டுக்கலாம். மாடுலஸ் 12. ஓகே ரைட். இப்போ 107 க்கு மாடுலோ 12 பார்க்கணும். 107 மாடுலோ 12 டிவைட் பண்ணுங்க. மாடுலோ 12 இல்லையா? டிவைட் பண்ணா 896 ரிமைண்டர் வந்து 11. So 11. Okay, so your answer is the time 100 hours after 7 am is equal to 11 am. 12 ஹவர்ஸ்க்குள்ளே எடுக்கும்போது 11 am தான் வரும். am ல தான் வரும். 12 க்கு உள்ள எடுத்தோம்னா நமக்கு 11 am தான் வரும். எல்லாருக்கும் புரியுதா? இதே மாதிரி இன்னொரு சம் பாருங்க. ஓகே பாருங்க, இப்ப நம்ம தமிழ் எழுதியாச்சு. முற்பகல் am, முற்பகல் 7 மணிக்கு பிறகு 100 மணிகள் கழித்து நேரம் என்னன்னு கேட்டாங்க. 11 am ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. மறுபடியும் சொல்றேன், 7 ல இருந்து 100 மணி நேரம் கழிச்சு அப்படின்னா 7 + 100 போட்டு அதுக்கு மாடுலோ எடுக்கணும். அவ்வளவுதான். இப்போ பாருங்க இந்த क्वेश्चन பாருங்க. வாட் இஸ் த டைம் 15 hours before 11 pm? நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட்ல சொல்லி தரேன். ரெண்டு மெத்தட் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 11 pm அப்படினு இருக்கு இல்லையா? 11 ல இருந்து நம்ம 15 ஹவர்ஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிட்டு இதுக்கு மாடுலோ வந்து 12. மாடுலோ வந்து 12 எடுக்கணும். நம்ம அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா மாடுலோ 12 வச்சு செய்யலாம். பாருங்க, இப்போ 11 ல இருந்து 15 மைனஸ் பண்ணிட்டா ஆன்சர் வந்து -4. -4னா இத நம்ம ரிமைண்டராவே கன்சிடர் பண்ணிருக்கோம். டைரக்ட் ரிமைண்டராவே. நான் வந்து மைனஸ்ல வந்துச்சுனாலே என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். இத இந்த 12 ல இருந்து மைனஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். So your answer is 8. So answer வந்து என்னது? The time 15 hours before 11 pm is equal to 8 am. மறந்துடாதீங்க 8 am. நல்ல பாருங்க, 11 pm னா நான் உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி போட்டு பாருங்க. இங்க வந்து 11 pm 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடினா உங்களுக்கு என்ன வரும்? 11 pm க்கு 12 ஹவர் முன்னாடினா 11 am. அதுக்கப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடினா 8 am தான் வரும். புரியுதா எல்லாருக்கும்? 11 pm ல இருந்து 15 மணி நேரத்துக்கு முன்னாடினா 8 am. எல்லாருக்கும் இது புரியுதா? இது உங்களுக்கு ஜெனரலா சொல்லிட்டாங்க. 11 pm ல இருந்து 11 am வரைக்கும் 12 ஹவர்ஸ் போயிடும். அப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ் வரும். சோ அதுக்கு 3 ஹவர்ஸ் அதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணினா உங்களுக்கு 8 am வந்துரும். எல்லாருக்கும் புரியுதா? இததான் நம்ம டைரக்டா நான் உங்களுக்கு மாடுலஸ்ல எப்படி ஈஸியா பண்ணலாம். 11 ல இருந்து 15 மைனஸ் பண்ணிக்கோங்க. இத வந்து ரிமைண்டராவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து மைனஸ்ல இருந்ததுன்னா இந்த 12 ல இருந்து மைனஸ் பண்ணி போறோம்ல அதான். சோ ஆன்சர் இஸ் 8 am. உனக்கு புக்ல வந்து pm னு இருக்கும், மாத்திக்கோங்க am. ஏனா இப்போ வந்து கொஞ்சம் முதல் எடிஷன்ங்கறதுனால கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். சோ ஆன்சர் இஸ் 8 am. இப்போ இதையே இன்னொரு விதமா சொல்லணும்னா ரயில்வே டைம்க்கு மாத்திக்கலாம். 11 pm is equal to என்ன வரும்? 11 pm னா ரயில்வே டைம் படி பார்த்தா இதுக்குள்ள ஒரு 12 ஆட் பண்ணலாம். 23 ஹவர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த 23 ஹவர்ஸ்ல இருந்து 15 மைனஸ் பண்ணிட்டு மாடுலோ 24 எடுக்கணும். ஓகே, ஏன்னா நம்ம இப்போ 24 மாடுலோல நம்ம செய்றோம். ரயில்வே டைம்னா 24 தான் ரேப்பிங் டைம். இது வந்து ஆர்டினரி டைம். 11 pm னு எடுத்தோம்னா ஆர்டினரி டைம் ஆயிடும். 23 ஹவர்ஸ் எடுத்து செஞ்சோம்னா ரயில்வே டைம் ஆயிடும். சோ 11 pm க்கு வந்து மாடுலோ 12, ரேப்பிங் வந்து 12, அதுக்கப்புறம் 1 2 3 வந்துரும். ரயில்வே டைம்னா 24 ஹவர்ஸ் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அப்ப இத 23 ல இருந்து 15 மைனஸ் பண்ணுங்க 8. சோ இந்த 8 டைரக்டாவே போட்டுக்கலாம். ஏன்னா it is less than 24. less than 24 ஆ இருந்ததுன்னா அதான் நமக்கு ரிமைண்டர். அது அப்படியே இங்க போட்டுக்கலாம். சோ your answer is 8 னா 8 am தான் நமக்கு. எல்லாத்துக்கும் இதுதான் உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். உங்களுக்கு 24 ஹவர்ஸ்ல பாக்கும்போது 8ங்கிறது முற்பகல் தானே, am தான வரும் உங்களுக்கு. ஏன்னா 12 க்கு அப்புறம் வந்தாதான் pm அப்படி வரும். சோ 8 வந்துருச்சு am. புரியுதாமா? பாருங்க, நல்லா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு क्वेश्चंस இது எல்லாமே. ஓகே ஓகே கண்மணினா பாருங்க, 7வது क्वेश्चन பாருங்க. டுடே இஸ் டியூஸ்டே. my uncle will come after 45 days. என்னோட மாமா என்னோட அங்கிள் வந்து 45 நாட்களுக்கு பிறகு வருவாங்க. in which day my uncle will come? எந்த டேல எங்க அங்கிள் வருவாங்க, எங்க மாமா வருவாங்க அப்படின்னு ஒரு क्वेश्चन. சரியா? டுடே இஸ் டியூஸ்டே. so the number for Tuesday is Tuesday குள்ள நம்பர் என்னது? நம்ம பாத்துக்கோமா 0
1 2 3 4 5 6 இது சண்டே இல்லையா, இது மண்டே, இது டியூஸ்டே, இது வெனஸ்டே, இது தேர்ஸ்டே இல்லையா, இது வந்து ஃப்ரைடே, இது வந்து சாட்டர்டே. ஓகே, அப்ப டியூஸ்டேக்குள்ள நம்பர் வந்து 2 2 என்ன, செவ்வாய்க்கிழமைக்குரிய எண் இப்படி எழுதலாம். செவ்வாய்க்கிழமை கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாருக்கும் புரிஞ்சதுல. டுடே இஸ் டியூஸ்டே, இன்னைக்கு டியூஸ்டே, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. எங்க மாமா வந்து 45 நாட்களுக்கு பிறகு வருவார். அப்ப எந்த டேல அவர் வருவார், இதுதான் கொஸ்டின். ஸோ செவ்வாய்க்கிழமைக்குரிய எண் வந்து 2. அப்போ 2 பிளஸ் 45 கான்குரியன்ஸ் என்ன மாடுலோ, இதுக்கு ராப்பிங் நம்பர் என்னது 7. ஸோ 45 பிளஸ் 2 47 7 ஆல டிவைட் பண்ணுங்க. 6 7s are 42. ரிமைண்டர் 5. ஸோ இட் இஸ் 5. ஸோ 5 குரிய டே என்னது, 5 குரிய டே என்னன்னா டே ஃபார் த நம்பர், டே ஃபார் த நம்பர் 5. எஸ் நம் எண் 5 குரிய நாள். அவ்வளவுதான், எண் 5 குரிய நாள். 5 குரிய நாள் என்னது, ஃப்ரைடே. ஸோ your answer is Friday. புரியுதா, எல்லாருக்கும் இது புரியுதா? Okay, so in which day my uncle will be coming? So in Friday, my uncle will be coming. In Friday, my uncle will be coming. புரியுதா? தமிழ் எழுதணும்னா வெள்ளிக்கிழமை எனது மாமா வருவார். புரியுதாமா? ஓகே ரைட், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.